நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே சூப்பராக இருக்கும் தலை. நாகார்ஜுனா நல்லா பண்ணியிருக்காரு, ராஷ்மிகா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கூட இருந்த எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், இது செகண்ட் ஹாஃப்ல வந்து விறுவிறுப்பாக இருக்கும். டிஎஸ்பி இதில் நல்லா இருக்கு. டிஎஸ்பி மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கு. வேறு எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே 3 மணி நேரம் மாதிரி தெரில, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. தனுஷ் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. அவர் ஒரு அளவு தான், ஒரு ஆக்டிங் எல்லாம் வேறு லெவலு. ஆக்டிங் வச்சுக்க முடியாது, அவ்வளோ மாதம் இல்லை. ஆக்டிங் வந்து அவர் வந்து நடிக்கிறது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. தனுஷ் வேற லெவலில் நடிச்சிருக்காப்புல, வேற லெவல் போய் பாருங்க. தனுஷ் சார் அவர் எப்பயும் போல் நல்லா தான் பண்ணியிருந்தார். அவர் ஆக்டிங்கில் ஒன்றும் இது இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. கதையும் ஓகே தான். நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐயோ ஒரு மாதிரி இருக்கே, போர் அடிக்கிற மாதிரி இருக்கே. எனக்கு ட்ரெய்லரே ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ 3 hours எப்படி பார்க்க போகிறோன்னு நினச்சேன். பட் நல்லா தான் போச்சு, ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோ போரிங்லாம் இல்லை. நாகார்ஜுனா சார் அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார். அவர் இது டிஎஸ்பியோட மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. லைட்டாக நல்லா அந்த பூஸ்டோட கேட்கும்போது உள்ளே நல்லா ஃபீல் ஆச்சு அந்த மியூசிக்கோடது. விறுவிறுப்பாக போகுதுலாம் இல்லை, பார்க்கலாம், கொஞ்சம் போர் அடிக்காமல் பார்க்கலாம், ஓகே தான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், நல்ல படம். தனுஷ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எப்பயுமே பின்னிடுவார் பெர்ஃபார்மன்ஸில். இல்லை கொஞ்சம் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறதுல சூப்பராக பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ராஷ்மிகாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இல்லை டிஎஸ்பியோட மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரம் மாதிரி ஃபீல் ஆகலை, நல்லா இருந்துச்சு, சூப்பர். விறுவிறுப்பாக மெசேஜ் இருக்குது, பாருங்கள். மெசேஜ் கிளைமேக்ஸ் கனெக்ட் ஆகுது, பாருங்கள், பார்த்தா புரியும். நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி படம் பார்க்கலாண்ணா. நல்லா பண்ணியிருக்காரு. படம் செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு படம். நல்லா விறுவிறுப்பாக போகுது, ரொம்ப பிடிச்சிருந்தது தனுஷ் படம். நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. பேர் சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு. புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷோட மூவி. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. தனுஷோட பர்ஃபார்ம் ஆல்வேஸ் எப்பயும் போல் ராக்கிங்காக இருந்தது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக மாறி நடிக்கிறாரு. படத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, தனுஷ் ஃபேன்னாலும் ஒரு ஆக்ஷனோ ஒரு நல்ல ஒரு கம்பேக் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். அந்த கமர்ஷியல் ஃபிலிம் மூவி மாதிரி இல்லை, சட்டிலாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு நார்மல் மூவி. அவர் அதான் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தனுஷ் ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அந்த சந்தோஷம் தான் இருந்தது, தவிர அவர் பிச்சைக்காரனாக இருக்கிறாரா எப்படி இருக்கிறாரு நாங்கள் பார்க்கல. அவர் சந்தோஷமாக இருந்தார் அவர் பார்க்கும்போது ஸ்க்ரீனில். நம்மளுக்கு தெலுங்கில் என்ன தான் அவங்க சூப்பர் ஹீரோன்னு சொன்னாலும் நமக்கு அதை ஏற்றுக்க முடியாது இல்லையா? அது மாதிரி ஏற்றுக்க முடியல. அந்த தெலுங்கு ஆக்டர்ஸோட ஆக்டிங்கை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் அதை விட நல்ல சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கூட அதோட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த ஏற்றுக்க முடியல. பட் பெரிய ஸ்டார்ஸ்ன்றனால கொஞ்சம் அப்படியே இதுவாக இருந்தது. காம்போ நல்லா இருந்தது. ராஷ்மிகா தனுஷ் காம்போ நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்டில் தான், அவங்களுக்கான ஜேர்னஸ் நிறையா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ராஷ்மிகா வராங்க. கொஞ்சம் லேக் இருக்குது, ஸ்லோவாக தான் இருக்குது. அது ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு தெலுங்கு மூவி டேரக்டர் எடுக்கிறாருன்னும் போது அதுக்கான சாயல்லாம் இருக்கிறனால நமக்கு அந்த கமர்ஷியல் டச் ஆகலை. பட் ஆனால் நல்லாயிருக்கு படம் மூவி. நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. பட் ஆனால் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தோம். பட் எதிர்பார்க்குற அளவுக்கு அவர் டிஎஸ்பி மியூசிக் போட்டாலும் அந்த சீன்ஸ் நமக்கு வரணும் இல்லையா? அந்த சீன்ஸு சட்டிலாகவே கொண்டு போயிருக்காங்க. கமர்ஷியலாகவோ ஒரு ஆக்ஷன் பிளாக்காவோ அப்படி எடுத்துகிட்டு போகாமல் நல்லா இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போகிறாரு, ஓப்பனாக சொல்லலாம். படம் நல்லா ஸ்டோரி ஓரியன்டாக எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ப்ரோ அவரை தான் ப்ரோ நடிப்பினாசர்னு சொல்லிட்டாங்களே ஆல்ரெடி, அதில் குறையே இல்லை ப்ரோ. அவர் நாகார்ஜுனாவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த இண்டஸ்ட்ரியாக தான் என்ன கரெக்டாக பண்ணிட்டாரு. பெஸ்ட்டு தான் ப்ரோ. காமன் ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பாருங்கள். கிளாமர் அதெல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு அவங்க என்ன நார்மலாக ஹீரோயின் கதைக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுறாங்க. அதனால் கிளாமரை பற்றிலாம் பேசக்கூடாது. நல்லா ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகுது. ஒன்றும் நமக்கு லேக்லாம் இல்லை. நீங்கள் ஸ்டோரி ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம லேகுன்ற பேச்செல்லாம் இல்லை. கதையை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். அது மெசேஜ் கனெக்ட் ஆகணும் ப்ரோ எல்லாருக்கும், அதான் மெயின். ஆனால் திருந்தணும் எல்லோரும் பார்த்து. இவ்வளோ தான், காசு இருக்கவன் இல்லாதவன்ற மாதிரி பிரித்து பார்த்துட்டு அதெல்லாம் இன்னும் மாற மாட்டாங்க சில பேர். சரி, அவர் ஸ்ட்ராங்காக சொல்ல வராரு, பிச்சைக்காரனு மனுஷன் தான், அவனுக்கும் ஒரு இது இருக்குது, வாழ்க்கை இருக்குது.
அதை பார்த்து புரியாதவங்க புரிஞ்சு லைஃப்பை வந்து ரன் பண்ணணும். எல்லோரும் ஈக்குவல் தான். இதான் அவர் ஸ்ட்ராங்காக சொல்ல வர்றாரு. காசு இருந்தால் தான் பெருசு, பிச்சைக்காரனும் மனுஷன் தான், அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, புரிஞ்சுக்கணும் எல்லோரும். இதுதான் ஒரு ஸ்டோரியாக சொல்ல வர்றாரு. அது இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் செமையாக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி தனுஷ் இன்றைக்கி நான் மீட் பண்ணதுமே. இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு நான் அவரை பார்க்கணும் ட்ரை பண்ணது. எனவே மூவி அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. தனுஷ் வந்து வேறு லெவலில், இது ஒரு ஹியூமனுக்காக எல்லாருமே மதிக்கணுன்றதுமே இதில் வந்து இருக்குது. பட் ஆனால் இது மூவியாக பார்த்துட்டு அதோடு விட்டுறது இல்லாமல் ஒரு ஹியூமனே மதிங்க, அவ்வளோதான். அதுதான் இதில் சொல்ல வருது. ஆமாம், அது ஆக்சுவலி நாங்கள் ட்ரைலர்லாம் பார்க்க போது அவர் குபேரனாக இருந்துட்டு ஏதோ சம்திங் நடந்து பிச்சைக்காரன் கூட போய் இருக்காங்க அப்படி தான் நினச்சோம். பட் அவர் பிச்சைக்காரனாகவே இருந்து தான் அவர் குபேரனாக வந்திருக்காருன்றது இந்த மூவியில் இருக்குது. அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. இல்லை, விறுவிறுப்பாக தான் இருக்குது. அதான் நெக்ஸ்ட் தான் இருக்குமே தவிர இதில் வந்து எதுவுமே போர் அடிக்கலை. எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல். அதில் எனக்கு அந்த சிவனோட இது தான் வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு எல்லாருமே வைப் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. கனெக்ட் ஆகுது. அதில் சில பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. சாங்காக பாருங்கள், அவ்வளோதான். ஆமாம், அதில் இருக்க நல்ல மீனிங்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர். எல்லாருமே பார்க்கலாம். இதில் எதுலேயுமே வந்துட்டு அந்த லவ் அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. ஸோ அவங்க சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க கூட எல்லாருமே. அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது, வேறு லெவல், செம்மையாக இருக்குது படம். தனுஷ் பர்ஃபார்மன்ஸ்லேயே லவ் யூ தனுஷ் சொன்னோம். அவங்க பர்ஃபார்மன்ஸுக்கு எப்போவுமே நாங்கள் அடிமை. நான் வந்ததே எனக்கு வந்து சில்வர் ஸ்க்ரீனில் எனக்கு டிக்கெட்டு கிடைக்கல. தனுஷை பார்க்கணுன்னு, ஆனால் தனுஷை பார்த்துட்டோம். உள்ளே ஓடி போயிட்டு எப்படியோ தனுஷை பார்த்துட்டோம். இது அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்னார்ல, இந்த மாதிரி என் ஃபேன்ஸை நான் இது பண்ணி வச்சுருக்கேன்னு. அதே தான் அதே சொன்னது தான். தலைவனை பொறுத்தவரையும் போகிறோம், அவர் என்ன பண்ணுறாரோ அதை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், தவிர எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போகல. எங்களை பொறுத்தவரையும் தனுஷை பார்த்தா போதும். அவர் மெயினாக பார்த்தீங்கன்னா அவர் தொழிலுக்கு இது கூட ஃபேன் ஓப்பனாகவே சொல்லணுன்னா, அவர் தொழில் நல்லா பண்ணாதான் ஃபேன்ஸ் அட்டாச் பண்ண முடியும். அவர் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரையும் எந்த ஹீரோவுமே இந்த ரோல் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய ஹீரோ யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் ஓப்பனாக அவரும் சொல்லிக்காரு, நான் ஃபேக் குப்பைன்னு நினச்சிட்டு தான் போனேன், ஆனால் அங்கேருந்து ரியலு. அதுக்கும் யாரும் ஒத்துருமா டைரக்டர்கிட்ட பேசியிருப்பாங்க, எனக்கு ஃபேக்கு தான் வேணும் அப்படி. ஆனால் அவர் அதுக்கும் எதுவும் பேசலை. எனக்கு குப்பையில் நடிக்க வச்சாலும் நான் நடிப்பேன், பர்ஃபார்மன்ஸை நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் நடித்து கொடுத்துருக்காரு. கனெக்ட் ஆகுது. 3 மணி நேரம் போன மாதிரியே தெரியல. ஆனால் அதே மாதிரி அதிகமாக வைக்கணும்னு தோணல. கரெக்டாக ஒரு படத்தை எப்படி பார்க்க முடியுமோ அப்படி பார்க்குற மாதிரி இருந்தது நம்மளுக்கு. டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி புஷ்பாவில் கங்குவாலெல்லாம் ஒரு ஹாரராக மாசாக போட்டிருப்பாரு. இதில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஹார்ட் டச் ஆகிற மாதிரி எந்த இடத்துல எந்த அளவுக்கு வால்யூமோட இதுவாக போடணுமோ கரெக்டாக பக்காவாக போட்டிருக்காரு அவர். செம்மையாக போட்டிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ராஷ்மிகா பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துலையும் கிளாமரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதில் ராஷ்மிகா கிளாமருன்றது இல்லை. தனுஷ் ராஷ்மிகான்ற கெமிஸ்ட்ரியே இதில் இல்லை. அவங்கள பொறுத்தவரையும் ராஷ்மிகா ஒரு உதவி பண்ணுறாங்க, தனுஷ் ஒரு உதவி பண்ணுறாரு. உதவியை நோக்கி தான் இந்த படம் போயின்னு இருக்குது. எல்லாருக்கும் உதவி பண்ணோம், எல்லோரும் சமமாக இருக்கணும். அதுதான் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. இப்படி வந்துருங்க அவங்க கேட்க வேணா வேணும். தலைவன் தானே பர்ஃபார்மரு, தலைவன் ஆல்வேஸ் பெரிய பர்ஃபார்மர் தானா. நான் அருண், படம் எப்படி இருந்துச்சு? வேறு லெவல், மஜா ப்ரோ. சீரியஸாக ஒரு மாதிரி இன்னும் அதுலேருந்து வரல ப்ரோ. வெளில போய் இன்னொரு வாட்டி பார்க்கணும் தான் ப்ரோ இருக்குது. படம் லென்த்தாக இருக்குது, நல்லா இல்லை, சூப்பராக இருக்குது ப்ரோ. சீக்கிரம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு வருத்தமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலி அதுதான். ஆமாம், இதில் இல்லை ஆக்சுவலி வந்து இதில் வந்து ஒரு பர்ஃபார்மராக வாழ்ந்துட்டார் ப்ரோ. ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு காம்படிஷன் வச்சிங்கன்னா, ஒரு காம்படிஷன் வைக்கிறீங்க, அதில் இது நல்லா பண்ணால் தான் உனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். லைக் வந்து இது அவர் எப்படி சொல்கிறது, காம்படிஷனாக எடுத்தாங்க, அதில் வாழ்வாங்களா ப்ரோ, வாழ்ந்துருக்காரு ப்ரோ. படத்தில் வாழ்ந்து பிச்சுட்டார். யார் கூட கம்பேரிசன்லாம் இல்லை ப்ரோ. தலைவன் தனி, அவர் யார் கூட கம்பேர் பண்ணுறதுலாம் வேணாம். ஓகே ப்ரோ, நாகார்ஜுனாக்கு கொடுத்த கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இவருங்க ராஷ்மிகா கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், தனுஷ் வாழ்ந்துட்டார். சீரியஸாக எந்தெந்த இடத்துல எப்படி போடணுமோ கண்டிப்பாக நான் டிஎஸ்பி மியூசிக் அவ்வளோவா கேட்கறதில்ல, நான் கேட்க மாட்டேன். ஆனால் இப்போதுலேருந்து அவர் நான் ஃபேன் ஆகிட்டேன். சத்தியமாக செம்மையாக பிச்சுட்டார் அந்த இதில். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கவே இல்லை, ஆடினே இருந்தோம். மாஸ் ப்ரோ, மாஸ். படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. அதுதான் சொன்னேன், எமோஷனலாக அவ்வளோ கனெக்ட் ஆகுது. இது இப்படி எடுத்தால் தான் இப்படி கனெக்ட் ஆகுன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு டேரக்டருக்கு. ஸோ அப்படி எடுத்திருக்காரு.
ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆச்சு. செதுக்கிட்டாங்க தனுஷை, செதுக்கிட்டாங்க சூப்பராக.